கருவேலம்பட்டி மலை கிராமம் மலைகளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய தேடினாலும் சென்றடைய முடியாத ஒரு மலை கிராமம். கொடைக்கானலேருந்து பழனி செல்லும் சாலையில் வடக்கு உஞ்சியிலேருந்து இந்த யூக்கலிப்டஸ் ஃபாரஸ்ட் வழியாக தான் இந்த மலை கிராமத்தை சென்றடைய முடியும். இந்த ஃபாரஸ்ட்டை சொல்லணுன்னா மிகவும் ஒரு அற்புதமான ஒரு இடம். சமீபத்தில் கொடைக்கானலில் படமாக்கப்பட்ட பல்வேறு திரைப்படங்களில் பாடல் காட்சிகளும் சண்டை காட்சிகளும் எடுக்கப்படக்கூடிய இந்த இடம். இந்த பகுதியை கடக்கும்போது இங்கே உள்ள பணப்பயிர்களான காப்பி, பாக்கு, மா, பலா அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ்மலைகளில் விளையக்கூடிய பண பயிர்களான அதிகமாக விளையக்கூடிய இந்த பகுதி மித வெப்பமான ஒரு இடம். கொடைக்கானலில் பாக்கு விளையுது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்க மக்களுக்கே தெரியாது. ஆனாலுமே இங்கே நம்ம அந்த பாக்கு தோட்டங்களை அதிகளவு இந்த பகுதியில் பார்க்க முடியுது. மேலும் தட்பவெப்பநிலை சீராக இருக்கிறதுனால மயில்களின் அகவலும் யானை நடமாட்டமும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக விளங்குது. இந்த வகையான தோட்டங்களில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய 10-15 குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி வசிக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் இருந்தாலும் இதற்கான சாலை வசதின்றது மிகவும் குறைவு. இந்த பாதைகள் மண் பாதைகளாகவும் சில கற்களால் மேவப்பட்ட பாதைகளாக மட்டும்தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு தார் சாலையெல்லாம் இங்கே கிடையாதுங்க. இந்த வகை பண்ணை தோட்டங்கள் வழியாக கடக்கும்போது பல்வேறு விதமான சூழ்நிலை காலநிலை அனுபவிக்கிற மாதிரி நல்லபடியாக இருக்கும். ஆனால் இதில் இந்த மஹேந்திரா கம்பெனி தயாரிப்பில் இருக்கக்கூடிய ஜீப்புகள், பிக்கப் போன்ற வாகனங்கள் மட்டும்தான் செல்ல முடியும். இதில் நம்மளுடைய கார்கள் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. வடக்கு உஞ்சிக்கும் இந்த கருவேலம்பட்டிக்கும் செல்லக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் ஒன்றான இந்த செம்பரான் குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இங்குள்ள பண்ணை விவசாய விளை நிலங்கள், மாந்தோட்டங்கள், வாழை தோட்டங்கள், பாக்கு மரத்தோட்டங்கள் மட்டுமல்லாது இங்கு விளையக்கூடிய மிளகு வகைகள், பெருமளவுக்கு விளையக்கூடிய இந்த மிளகு கொடிகள் ஒவ்வொரு மரங்களையும் சில்வர் ஓக்கு மரங்களில் ஏற்றி விட்டுருக்காங்க. இது மிகப்பெரிய பொருளாதாரத்தை இந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தி தருது. இது தவிரவும் இந்த பாதைகள் பல்வேறு ஆறுகளை கடந்து சிற்றோடரை கடந்து தான் செல்கிற மாதிரி இருக்கும். இயற்கை எழில் சூழ்ந்த அந்த செம்பரான்குளம், இந்த ஆறு, இதை பற்றி நம்ம தனியாக ஒரு காணொலியில் பார்ப்போம். இங்கு விளையக்கூடிய மற்ற பிற உலவம் மஞ்சு போன்றவை அந்த தூரத்து கருவேலம்பட்டியோட காட்சியை தான் பார்க்க முடியும். இதன் பிறகு நம்ம குதிரைகளில் மட்டும்தான் இந்த பகுதிக்கு போக முடியும். ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த கருவேலம்பட்டியிலிருந்து பண்ணைக்காட்டுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு இணைப்பு பாதை இருக்குது. அதையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த மலைகளுக்கிடையே மறைந்துள்ள அந்த கிராமத்தை நேரடியாக மற்றொரு முறை சென்று கண்டு உங்கள் காட்சிக்கு முன்வைக்கலாம். நண்பர்களே, கொடைமலை என்பது சுற்றுலா மட்டுமல்ல, பணப்பயிர்களுக்கான தாயகம் அப்படின்றது நன்றாக தெரிய வருகிறது. நன்றி, வணக்கம்.